உறவினர்கள்லாம் யாருமே கிடையாது. நாங்கள் பார்க்குற ஒவ்வொரு புதுமுகங்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து உறவினர். நகரத்து வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. நம்ம குழந்தைங்களையும் வந்து அங்கே படிக்க வைக்கிறோமான எல்லா சூழ்நிலைகளும் நாங்களே வந்து உருவாக்கிட்டோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எத்தனை வருஷமா ஊரோட டச் இல்லை சார்? 2012 சார். ஆக்சுவலாக 2012 வெளியே வந்தோம். 18 மேரேஜ் ஆச்சுங்க. 7 இயர்ஸ் ஆச்சு. என்னப்பா ஏதோ சொல்றியப்பா? உறவுக்காரங்களோட பழகணும், பிள்ளைங்களுக்கெல்லாம் தொடர்பு வேணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமாம் சார். ஆமாம். அதுக்கு இவங்க ஏதாவது ஒரு வகையில் தடையா இருக்காங்களா? இவங்க தடை சார் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணும். என்ன போஸ்ட் பண்றாங்க? உங்ககிட்ட சொல்றேன், ஓகே ப்ளீஸ். போய் பேசு. ஆக்சுவலா பேச சொல்றது ஓகே தான் சார். பட் இப்போவே பேசணுமா? அவங்களா புரிஞ்சுக்கட்டும். அது வரைக்கும் சிட்டியில இருங்க, அப்புறம் புலம்புறீங்க. குட் கொஸ்டின். சார் சிட்டில எவ்வளோ சார் இருக்குது? சரி, அப்ப ஊருக்கு போயிருங்க. ஊருக்கு வந்து போக முடியாதுங்க சார். அதான் ஊருக்கு போக முடியாது, அப்ப இங்கே இருந்துருங்க. இங்கே இருக்க முடியாது. ஊருக்கு போயிருங்க. நம்ம வேற கிராமத்துக்கு போகலாம் அப்படின்னு. வேற கிராமத்துக்கு போகலாம். வேற கிராமத்துக்கு போகலாம். வேற கிராமத்துக்கு போனா மட்டும் எப்படி உறவுக்காரங்களோட போய் சேர முடியும்? அது புதுமுகமா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். புது சொந்தங்களை வந்து உருவாக்கிக்கலாம், பழைய சொந்தங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க சார். சாம்பார் ஆப் எனக்கு. சம்பந்தம் இல்லாத ஒரு கிராமத்துக்குள்ள போய் இருந்து எதுக்கு அந்த மாதிரி ஒண்ணு பண்றீங்க? ஏதாவது படம் பாத்தீங்களா? சொல்லுங்க சார். 8 இயர்ஸா இருக்க கோயம்புத்தூரை விட்டுட்டு, அங்க இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தெல்லாம் விட்டுட்டு, சம்பந்தம் இல்லாத ஒரு கிராமத்துல போய் குடியேறணும்னு ஏன் நினைக்கிறீங்க? இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேப்போம். டேய், இப்ப என்ன திங்க் பண்ண? குழந்தையோட தமிழ்ல ஃபர்ஸ்ட் வேலை தெரிஞ்சுக்கணும் சார். என்னென்ன பண்றாங்க, ஜல்லிக்கட்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு அண்ணனா உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்றோமா, இவர் சொல்ற எதையுமே கேட்காதீங்கம்மா.